யூஜி டிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் 2026 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வீடியோ பார்ட் நம்பர் 21. நேற்று பார்த்த வீடியோவோட தொடர்ச்சி இது. இதில் 10 கணக்குகள் பார்க்க போகிறோம். சிங்குலாரிட்டி பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி நம்ம கண்டுபிடிக்கிற சிங்குலர் பாயிண்ட்டு ஐசோலேட்டடாக நான் ஐசோலேட்டடாக இருந்தால் ரிமூவபிளாக போலா எசென்ஷியலா அப்படின்றதுக்காக ஒரு 10 கணக்குகள் பார்க்க போகிறோம். நேற்று டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டி பார்த்தோம், போல் ஆஃப் ஆர்டர், ஜீரோ ஆஃப் ஆர்டர், ரிமூவபிள் சிங்குலாரிட்டி டெஃபினிஷன் பார்த்தோம், சம் ரிசல்ட்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த கொஷின் பார்க்குறோம். ஆர்டர் ஆஃப் ஜீரோ கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சைன் இசட் ப்ளஸ் இசட் பவர் 4 அட் இசட் ஈக்குவல் டு 0 இஸ். இதுதான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட ஆர்டர் ஆஃப் ஜீரோ என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த கீழே இருக்க சமயம் பார்த்துருவோம். இந்த ஆர்டர் ஆஃப் ஜீரோ, இதுக்கும் ஆர்டர் ஆஃப் ஜீரோ தான் கேட்குறாங்க. f of z equal to z cube into sin z at z equal to 0 is என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுத்துலையுமே sin z இருக்குது. இங்கே z பவர் 4 இருக்குது, இங்கே z பவர் கியூப் இருக்குது. அதான் டிஃப்ரெண்ட்டு. இன்னொரு டிஃப்ரெண்ட் என்ன, இது ப்ளஸில் இருக்குது. ரெண்டு ஃபங்க்ஷனும் எப்படி இருக்குது, ப்ளஸில் இருக்குது, அடிஷனாக இருக்குது. இதில் ரெண்டு ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன ட்ரிக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜீரோ ஆஃப் ஆர்டர்னால் என்ன, எஃப் ஆஃப் இசட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்ன வடிவமைப்பில் இருக்குது, இசட் மைனஸ் ஏ ஹோல் பவர் எம் இன்ட்டு ஃபை ஆஃப் இசட் அப்படின்ற வடிவமைப்பில் ஒரு ஃபங்க்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படின்னும் பொழுது எம் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது எம் ஆர்டர் ஆஃப் ஜீரோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பார்ட் ஃபுல்லாக ஜீரோ ஆகும்போது. இந்த பார்ட் ஃபுல்லாக எப்போ ஜீரோ ஆகும், இசட் மைனஸ் ஏ ஹோல் பவர் எம் என்ற பார்ட் முழுவதும் ஜீரோ ஆகணும்னா என்ன செய்யணும், இசட் இருக்கிற இடத்துல ஏ போடணும். இசட் இருக்கிற இடத்துல ஏ போடுறோம். மைனஸ் ஏ ஹோல் பவர் எம் இருக்குன்னு வச்சுப்போம். ஏ மைனஸ் ஏ ஜீரோ பவர் எம் 0. ஸோ அப்போ இந்த பார்ட் முழுவதும் எப்போ ஜீரோ ஆகுது, இசட் இருக்கிற இடத்துல ஏ போடும் பொழுது. அப்போது ஜீரோ ஆஃப் த ஃபங்க்ஷன் ஏ போடும்போது தான் ஜீரோ ஆகுது. அப்போ ஜீரோ ஆஃப் த ஃபங்க்ஷன் ஏ. அந்த ஜீரோ ஆஃப் த ஃபங்க்ஷன் இங்கே இன்புட் பண்ணும்பொழுது அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுது. அப்போ ஜீரோ ஆஃப் ஆர்டர் எம், ஆர்டர்னாலே பவரில் இருக்கிறதுன்னு நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ ஜீரோ ஆஃப் ஆர்டர் எம், இதுதான் ஒரு ஜீரோ ஆஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் ஜீரோ ஆஃப் ஆர்டருக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் அமைப்பு. இப்போது அடிஷனாக இருக்கும் பொழுது இதோட பவர் என்னன்னு பார்த்துக்குறோம். 1, இதோட பவர் என்ன 4. அப்போ இது ரெண்டில் எது மினிமம், 1 தான் மினிமம். அப்போது ஆர்டர் ஆஃப் ஜீரோ என்ன 1. அடிஷனாக இருக்கும் பொழுது ரெண்டு ஃபங்க்ஷனோட பவர்லையும் எது மினிமமோ அது ஆர்டர் ஆஃப் ஜீரோவாக வந்துடும். ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் பொழுது இதோட பவர் என்ன 3, இதோட பவர் என்ன 1. ரெண்டு ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் பொழுது ரெண்டு பவரையும் ஆட் பண்ணிக்கணும். 3 + 1 4. ஆர்டர் ஆஃப் ஜீரோ என்ன வந்துடுது இங்கே 4. இது ஒரு சிம்பிள் ட்ரிக். இந்த ட்ரிக்கை தான் இந்த மாதிரி டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் இது. லெட் எஃப் ஆஃப் இசட் ஹேஸ் ஜீரோ ஆஃப் ஆர்டர் எம், ஜி ஆஃப் இசட் ஹேஸ் ஜீரோ ஆஃப் ஆர்டர் என். இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். தென் ஆர்டர் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் இசட் இன்ட்டு ஜி ஆஃப் இசட், ரெண்டு ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இஸ் எம் ப்ளஸ் என், மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது எம் ப்ளஸ் என். ஆர்டர் ஆஃப் ஜீரோ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ப்ளஸ் ஜி ஆஃப் இசட் இஸ் மினிமம் ஆஃப் எம் கமா என். ரெண்டு ஆர்டர்லேயும் எது மினிமமோ அது போட்டுக்கணும். எப்போனா ரெண்டு ஃபங்க்ஷனும் அடிஷனில் இருக்கும் பொழுது. அதுக்கு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இதோட ஆர்டர் ஆஃப் ஜீரோ 1, இதோட ஆர்டர் ஆஃப் ஜீரோ 4. அதை மாதிரி இருக்கும் பொழுது ரெண்டும் ப்ளஸில் இருந்ததுன்னா மினிமமாக இருக்கிறத ஆர்டர் ஆஃப் ஜீரோன்னு பொதுவாக போட்டுடுறோம். இதோட ஆர்டர் ஆஃப் ஜீரோ 3, இதோட ஆர்டர் ஆஃப் ஜீரோ 1. அதை மாதிரி இருக்கும்பொழுது ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 3 + 1 4 அப்படின்னு ஆட் பண்ணி ஆர்டர் ஆஃப் ஜீரோ 4 அப்படின்னு கொடுக்குறோம். இது ஒரு சின்ன ட்ரிக். இதில் ஆர்டர் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிக்கிறதுல இருக்குது. அப்படியே அடுத்தது பார்த்தோம்னா, ஆர்டர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் கியூப் ப்ளஸ் இசட் பவர் 5 அட் இசட் ஈக்குவல் டு 0 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இசட் 3யோட ஆர்டர் ஆஃப் ஜீரோ என்ன 3. இசட் பவர் 3ஐ எப்படி எழுதலாம்,
z மைனஸ் 0 ஹோல் க்யூப்னு எழுதலாம். இப்போ இந்த இசட்ன்ற இடத்துல 1 போடுறேன். 1 மைனஸ் 0 ஹோல் க்யூப்னா என்ன? 1 க்யூப். 2 போடுறேன். 2 மைனஸ் 0 ஹோல் க்யூப்னா என்ன? 2 க்யூப். அதே மாதிரி எந்த நம்பர் போட்டாலும் இந்த இடம் வந்து 0 ஆகாது, நம்பர் தான் கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம் அப்படியே 0 ஆகணும்னா அங்கே இசட்டில் என்ன போடணும்? 0 தான் போடணும். அப்போது 0 மைனஸ் 0 தான் 0 வரும். இப்போது 0 ஆஃப் இசட் க்யூப் என்ன? 0. இந்த 0 போடும்பொழுது தான் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே என்னவாகுது? 0வாக மாறுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்? 0 போடுவோம். அப்போ 0 ஆஃப் இசட் க்யூப் 0. ஆனால் என்ன ஆர்டர்? ஆர்டர் இஸ் 3. அதே மாதிரி இசட் 5க்கும் நம்ம என்ன செய்யலாம்? இசட் மைனஸ் 0 ஹோல் பவர் 5னு போடுறோம். இப்போ இந்த டேர்ம் எப்போ 0 ஆகும்? இங்கே 0 போடும்போது தான் 0 ஆகும். 0 மைனஸ் 0 0 பவர் எனிதிங் அப்படின்னாலும் என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஸோ அப்போ 0 ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் என்ன? 0. இங்கே 0 போடுறதால தான் இது ஃபுல்லாக 0 ஆகுது. ஆனால் அதோட ஆர்டர் என்ன? 5. ஸோ இதோட 0 ஆஃப் ஆர்டர் 3, இதோட 0 ஆஃப் ஆர்டர் 5. அது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டு ஃபங்க்ஷனும் எப்படி இருக்குது? அடிஷனில் இருக்குது. அது செகண்ட் திங். அடுத்து ரெண்டு ஆர்டரை எடுத்துக்கிறோம். இது 3, இது 5. ரெண்டில் எது மினிமம்னு பார்க்குறோம்? 3. அப்போது 0 ஆஃப் ஆர்டர் என்ன? 3. இந்த 3 சம்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸாமில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து given that f of z equal to e power z minus 1 at the point z equal to 0 is இப்போ e power z minus 1 divided by z அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பாயிண்ட் z equal to 0வில் வந்து அது சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சிங்குலர் பாயிண்ட்டு ஆப்ஷனை பார்க்குறோம். போல், ரிமூவபிள், எசென்ஷியல், நன் ஆஃப் த அபவ்னு இருக்குது. அந்த சிங்குலர் பாயிண்ட்டு இதில் 3ல் எது அப்படின்னு தான் நாம் எப்போ சொல்லணும். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் இசட் மைனஸ் 1 டிவைடட் பை இசட். கணக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிங்குலர் பாயிண்ட்டு போலாக, ரிமூவபிளாக, எசென்ஷியலான்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட 2 வழி இருக்குது. ஒன்று லிமிட் அப்ளை பண்ணுறது. லிமிட் அப்ளை பண்ணால் அதில் 3 கண்டிஷன். ஃபைனைட்டாக லிமிட் எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. லிமிட் எக்ஸிட் ஆகலை, இன்ஃபினிட்டி வருது, அப்புறம் லிமிட் எக்ஸிட் ஆகுது அப்படின்னா போல். லிமிட்டே வேலை செய்யலை, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா எசென்ஷியல். இது லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது. இது பிரின்சிபல் பார்ட்டை வச்சு போடுறது. பிரின்சிபல் பார்ட் மீன்ஸ் லாரன்ஸ் சீரீஸில் நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாரன்ஸ் சீரீஸை 2 பார்ட்டாக எழுதுவோம். ஏஎன் பார்ட்டு, பிஎன் பார்ட்டுன்னு எழுதுவோம். ஏஎன் பார்ட்டுன்னும் பொழுது அது ரெகுலர் பார்ட் அல்லது அனலிட்டிக்கல் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. பிஎன் பார்ட்டுன்னும் பொழுது அது பிரின்சிபல் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏஎன் பார்ட்டில் இசட் பவர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக வரும், நியூமரேட்டரில் தான் வரும். இசட் பவர் எல்லாமே நியூமரேட்டரில் தான் வரும். அது ஏஎன் பார்ட்டில். பிஎன் பார்ட் அதாவது பிரின்சிபல் பார்ட்டில் இசட் பவர் எல்லாம் டினாமினேட்டரில் வரும். அதை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகும்போது மைனஸ் பவர் ஆகிடும். அதனால் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரின்சிபல் பார்ட். அந்த பிரின்சிபல் பார்ட்டை வச்சு எப்படி எழுதலான்னா, நோ பிரின்சிபல் பார்ட் அப்படின்னா அது ரிமூவபிள். ஃபைனைட் பிரின்சிபல் பார்ட் அதாவது 1, 2, 3, 4, 5 கவுண்டபிள் பிரின்சிபல் பார்ட் இருந்தால் அது வந்து போல். அதே மாதிரி இன்ஃபினிட் பிரின்சிபல் பார்ட், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பிரின்சிபல் பார்ட் இன்ஃபினிட்லி போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து எசென்ஷியல். இந்த ரெண்டு மெத்தடில் தான் நாம் இப்போ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறோம், 2 மெத்தட்லேயும் செஞ்சு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம்? லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணுறோம். என்ன பாயிண்ட்டு? இசட் ஈக்குவல் டு 0ன்ற பாயிண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. இதில் லிமிட் அப்ளை பண்ணுறோம். எதுக்கு? இ பவர் இசட் மைனஸ் 1 டிவைடட் பை இசட் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 0 மைனஸ் 1 டிவைடட் பை 0. இ பவர் 0னா 1, 1 மைனஸ் 1 டிவைடட் பை 0, 1 மைனஸ் 1 0 பை 0 விச் இஸ் இன்டிட்டர்மினன்ட். இன்டிட்டர்மினன்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்தால் நம்ம இமீடியட்டாக என்ன செய்யணும்? எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும்.
எல் ஹாஸ்பிட்டல் ரூல் விச் இஸ் நத்திங் பட் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க வேண்டியது அப்படி. லிமிட் z டென்ஸ் டு 0 e பவர் z மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், e பவர் z தான் கிடைக்கும். டிவைடட் பை z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும். இப்போ இதில் 0 அப்ளை பண்ணுறோம், e பவர் 0 which is equal to 1. ஃபைனைட்டாக நமக்கு வந்து என்னாச்சு, ஒரு வரையறுக்கத்தக்க ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. எப்போது லிமிட் அப்ளை பண்ணும் பொழுது. ஸோ நம்ம கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யலாம், லிமிட் அப்ளை பண்ணும், ஃபைனைட் ஆன்சர் கிடச்சிச்சு. அப்போது என்ன, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அது என்ன, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். The type of singular point of f of z equal to sin z divided by z at z equal to 0. அதே தான் கேட்டிருக்கிறாங்க. சிங்குலர் பாயிண்ட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க, z equal to 0ல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன டைப்புன்னு கேட்குறாங்க. ஸோ given function f of z equal to sin z divided by z. லிமிட் எடுத்துடலாமா. லிமிட் z tends to 0 sin z divided by z which is equal to sin 0 divided by 0 sin 0 0 by 0 equal to indeterminate form. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்ளை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகிடுது, லிமிட் z டென்ஸ் டு 0 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். sin z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos z டிவைடட் பை z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 which is equal to லிமிட் போடுறோம், cos z equal to 0 போடுறோம், cos 0 1. நமக்கு ஃபைனைட்டான லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி லிமிட் அப்ளை பண்ணி ஃபைனைட்டான ஆன்சர் கிடைச்சா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஆப்ஷன் என்ன இதுக்கு, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது f of z equal to z divided by e power z minus 1 z equal to 0 has ரிமூவபிள் சிங்குலாரிட்டியா, நாட் ரிமூவபிளா, லிமிட் f of z equal to இன்ஃபினிட்டியா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சம் முன்னாடி எப்படி பார்த்தோன்னா அப்படியே ரெசிப்ரோக்கலாக பார்த்தோம், இதோ பார்த்துருக்கோம். e பவர் z மைனஸ் 1 டிவைடட் பை z பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தலைகீழாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ given function f of z equal to z divided by e பவர் z minus 1. ஸோ நமக்கு சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னாலே டினாமினேட்டர் தான் 0வாக இருக்கணும். அப்போ e பவர் z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதாவது e பவர் z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ e பவர் z ஈக்குவல் டு மைனஸ் 1 இங்கே வந்தால் ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் 1 எப்படி எழுதலாம், e பவர் 0ன்னு எழுதலாம். அப்போ z ஈக்குவல் டு 0 அப்படின்னு தான் அவங்க வந்து நமக்கு சிங்குலர் பாயிண்ட் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. z ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது என்ன, ரிமூவபிளான்னு கண்டுபிடிக்கணும். இல்லைனா லிமிட் அப்ளை பண்ணால் இப்படி வருதா, இல்லை நாட் ரிமூவபிளா, இல்லை எதுவுமே இல்லையா அப்படின்ற ஆன்சரை நாம் கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கணும். ரிமூவபிளா அப்படின்றத ஓகே பண்ணுறதுக்கு லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கணும். லிமிட் z டென்ஸ் டு 0 z டிவைடட் பை e பவர் z மைனஸ் 1. zனா 0 தான். e பவர் 0 மைனஸ் 1, e பவர் 0னா 1, 1 மைனஸ் 1 0. அப்போ 0 பை 0 இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். தென் லிமிட் z டென்ஸ் டு 0 z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை e பவர் z மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் z தான் வரும். இப்போ 1 பை e பவர் 0, e பவர் zக்கு பதிலாக 0 போடுறோம். இப்போ 1 பை e பவர் 0. அப்போ 1 பை e பவர் 0னா 1, 1 பை 1 1. அப்போ நமக்கு ஃபைனைட் வேல்யூ கிடச்சிச்சு இல்லையா, லிமிட் அப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஃபைனைட்டான வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ அப்சல்யூட்லி இது என்னது, ரிமூவபிள் தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சம்லாம் தேர்வில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது பார்க்கலாம். f of z equal to sin z by z ஸ்கொயர். இது என்னென்னு டிஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 0வா போலாம், ரிமூவபிளா, எசென்ஷியலான்னு கேட்குறாங்க. ஸோ given function f of z equal to sin z divided by z ஸ்கொயர். இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், லிமிட் அப்ளை பண்ணுறோம். z equal to 0. ஏன்னா இப்போ z ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0 ஆக்குறோம். அப்போ z ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும், சிங்குலர் பாயிண்ட் 0 தான் கிடைக்கும். ஸோ z டென்ஸ் டு 0 போடுறோம். அப்போது sin 0 by 0 which is equal to 0 by 0. அப்போ மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது sin z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால்
cos z divided by z square differentiate பண்ணால் 2z which is equal to இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம். cos z னா cos 0, 2z னா 2 into 0, cos 0 1 by 0னாலும் இன்ஃபினிட் தான். அப்போ மீண்டும் என்ன செய்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். லிமிட் z tends to 0, cos z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin z divided by 2z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 which is equal to minus sin z க்கு பதிலாக 0 போடுறோம் divided by 2, sin 0 0 by 2, 0 divided by anything 0. ஸோ நமக்கு ஒரு டெஃபினட்டான வேல்யூ என்ன செஞ்சுருக்குது, கிடச்சிருக்குது. ஸோ நம்ம போல் பற்றி படிக்கும்பொழுது அதில் வந்து லிமிட் எடுத்தோம்னா இன்ஃபினிட்டி வரலாம், அப்புறம் என்னது ஃபைனைட்டான ஆன்சரும் வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நமக்கு லிமிட் எடுக்கும் பொழுது. அங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு தடவை இன்ஃபினிட்டி வந்திருக்கு, அப்புறம் இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, அப்புறமா தான் என்ன பண்ணுது, ஃபைனைட்டான வேல்யூ கிடைக்குது. ஸோ இது வந்து என்னது, ஆப்ஷன் பி போல். இந்த மாதிரி இன்னும் 2 கணக்கு செய்யும்பொழுது இது இன்னும் கொஞ்சம் கிளியராகவே உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி நம்ம ரிமூவபிள் செய்யும் போதெல்லாம் ஒன் டைம் இன்ஃபினிட் வரும், அடுத்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான வேல்யூ வந்து ஃபைனைட்டாக கிடச்சிரும். ஆனால் இதில் நம்ம 2 டைம் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணியிருக்கிறோம், இன்ஃபினிட் வந்து அப்புறமா தான் ஃபைனைட்டான வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இட் இஸ் கால்டு போல். லாரன்ஸ் சீரீஸை வச்சு தான் நம்ம வந்து பிரின்சிபல் பார்ட்டை வச்சு ரிமூவபிளாக போகலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். லாரன்ஸ் சீரீஸ் இதுதான். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity an z minus z நாட் ஹோல் பவர் n. இது வந்து அனலிட்டிக்கல் பார்ட் இல்லைனா ரெகுலர் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஜென்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது bn பார்ட்டு. இதில் பார்த்தோன்னா z minus z நாட் வந்து நியூமினேட்டரில் இருக்குது, ஆனால் இதில் பார்த்தோன்னா z minus z நாட் டினாமினேட்டரில் இருக்குது. இது இப்போ மேலே வரும்போது மைனஸ் பவராக மாறிடும். அதனால் இது வந்து பாசிட்டிவ் பவர்ஸ், இது வந்து நெகட்டிவ் பவர்ஸ். இப்போ இதுதான் நமக்கு தேவை. இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன டைப் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பார்ட்டு தான் நமக்கு தேவை. இந்த பார்ட்டை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கவே வேண்டாம், இந்த பார்ட்டு தான் தேவை. அப்போ என்ன செய்யணும், பிரின்சிபல் பார்ட் இருந்தால் டினாமினேட்டரில் இசட் இருக்கணும், அது மேலே வரும்போது மைனஸ் பவராக வரும், அதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்தது இது பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் ஜென்ரல் பார்ட்டு, நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் பிரின்சிபல் பார்ட்டு. இப்போ வந்து இந்த பார்ட் நம்ம எப்படி எழுதலாம்னா இதை மாதிரி எழுதுவோம். இந்த பார்ட் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா b1 by z minus z0 1, b2 by z minus z0 square, b3 by z minus z0 cube and so on up to இதை மாதிரி நம்ம வந்து என்ன செய்யலாம், எழுதலாம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன, ரிமூவபிள். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், பிரின்சிபல் பார்ட் இருக்கக்கூடாது, b1 b2 b3 bn வரைக்கும் கண்டுபிடிச்சாலும் எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். அப்படின்னா என்ன, எல்லாமே ஜீரோவாக ஆகிடுச்சுன்னா பிரின்சிபல் பார்ட்டே இருக்காது. இந்த b1 b2 b3 bn எல்லாமே ஜீரோவாக இருந்தால் பிரின்சிபல் பார்ட்டே என்னவாக தான் இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். அப்போ பிரின்சிபல் பார்ட்டே இல்லைன்னா அது ரிமூவபிள் தான். அதே மாதிரி பவர்ஸ் இசட் இருந்துச்சு, அந்த ஆன்சரில் இசட் இருக்குது, ஆனால் எல்லாமே பாசிட்டிவ் பவராக இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடுது, அனாலிட்டிக்கல் பார்ட் ஆகிடுது. அப்போ அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி தான். இப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ண முடியும். அதை நம்ம அடுத்தடுத்த சம்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ரிமூவபிளுக்கு உள்ளது, இது வந்து போலுக்கு உள்ளது. போலுக்குள்ளது அப்படி தான், லிமிட் எக்ஸிஸ்ட் இன்ஃபினிட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்தது ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட் அல்லது பிரின்சிபல் டேர்ம். அதான் ஒரு டேர்மோ 2 டேர்மோ பிரின்சிபல் டேர்ம் வந்துடும் நமக்கு, வந்தாலே அது வந்து போல். bm நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும், bm+1 bm+2 bm+3 எல்லாமே ஜீரோவாக இருக்கும். அதை மாதிரி இருந்துச்சுன்னா m வந்து போல் ஆஃப் ஆர்டர், z0 என்ற பாயிண்டில் போல் ஆஃப் ஆர்டர் வந்து இந்த m. bm வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும், m+1 m+2 m+3 எல்லாம் ஜீரோவாக இருக்கும். அதை மாதிரி இருந்ததுன்னா அது போல் ஆஃப் ஆர்டர் m. இப்போ m ஈக்குவல் டு 1ன்னு இருந்தால் சிம்பிள் போல், விச் இஸ் நத்திங் பட் ஒன்றும் கிடையாது, z மைனஸ் 0 ஹோல் பவர் 2 இருக்குன்னா இதுதான் m. இந்த இடத்துல 2 இல்லாமல் 1 இருந்தால் அது என்ன, அது சிம்பிள் போல். ஒருவேளை 2 இருந்தால் அது என்ன, டபுள் போல். 1 இருந்தால் சிம்பிள் போல், m ஈக்குவல் டு 2 இருந்தால் டபுள் போல். எங்கேருந்து m வருதுன்னு முழிக்கக்கூடாது, பவர் தான். நம்ம நேற்று வீடியோவிலேயே சரி இன்றைக்கி பதிவுலேயே நம்ம பார்த்துட்ருக்கிறது பவர் தான் பார்த்துட்ருக்கோம். பவரில் 1 இருந்தால் அது சிம்பிள் போல், 2 இருந்தால் அது டபுள் போல். இப்போ நம்ம பார்த்தா ரிமூவபிளும் கிடையாது, போலும் கிடையாது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 3வது டைப்பு எசென்ஷியலுக்கு வந்துடுது. எசென்ஷியலை பொறுத்த வரைக்கும்
நம்ம என்ன பாடுபட்டாலும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லிமிட் கண்டுபிடிக்கவும் முடியாது, எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. அப்படி இருந்ததுன்னா அது எசென்ஷியல். அதே மாதிரி பிரின்சிபல் பார்ட்டு இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு. பிரின்சிபல் பார்ட் நிறையா இருந்தாலும் அது வந்து எசென்ஷியல். இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி முன்னாடி லாஸ்ட் வீடியோலையும் கொடுத்துருக்குறேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம சம்ஸ் போட்டுட்ருக்கிறது. டிஃபைன் த சிங்குலாரிட்டி ஆஃப் f of z equal to e power z divided by z ஸ்கொயர்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன, f of z equal to e power z by z ஸ்கொயர்ட். இப்போ இதில் வந்து லிமிட் அப்ளை பண்ணுறோம். z equal to z tends to 0. அப்போ என்ன ஆகும், e power 0 0, e power 0னா 1, 1 by 0னா என்னது, இன்ஃபினிட்டிவ். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்கிறோம், எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம். இப்போ லிமிட் z tends to 0, e power z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power z தான். z ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z which is equal to e power 0 2 into 0 equal to 1 by 0 equal to infinity தான் வருது. மீண்டும் வந்து எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி லிமிட் எடுக்கிறோம். z tends to 0, e power z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power z தான், டிவைடட் பை 2z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. இப்போ e power 0 by 2, e power 0னா 1, 1 by 2. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஃபைனைட்டாக ஒரு வேல்யூ என்ன செஞ்சிச்சு, கிடச்சிச்சு. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து இன்ஃபினிட்டி கிடச்சிருக்கு, லாஸ்ட்டாக தான் வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ போல். இதே வந்து பிரின்சிபல் பார்ட் கண்டுபிடிக்கிற அந்த மெத்தடை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். f of z equal to e power z by z ஸ்கொயர்டுன்னு இருக்குது. e power z வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெக்லாரின் சீரிஸ் படி எப்படி எழுதுவோம், 1 plus z ஸ்கொயர்ட் by 2 ஃபேக்டோரியல் plus z cube by 3 ஃபேக்டோரியல் and so on up to வரும். இது வந்து e power z டிவைடட் பை கீழே நம்மக்கிட்ட ஒரு z ஸ்கொயர்டு இருக்குது. இப்போ இதுலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு z ஸ்கொயர்டை என்ன செய்கிறோம், வெளியில் எடுக்கிறோம். இப்போ z ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே z ஸ்கொயர்டே இல்லை, ஒரு z ஸ்கொயர்டை பெருக்கிறோம், ஒரு z ஸ்கொயர்டை வகுக்கிறோம். அப்போது 1 by z ஸ்கொயர்டாக மாறிடும். ப்ளஸ் இங்கேருந்து வந்து 1 by zன்னு வந்துடும். இப்போ z ஸ்கொயர்டை இங்கே கொண்டு வந்தோம்னா z இன்ட்டு z ஸ்கொயர்டில் ஒரு z போய்டும், அப்புறம் ஒரு z மட்டும் இங்கே இருக்கும். இப்போ இசட்ன்ற டேர்ம் வந்து z ஸ்கொயரை வெளியில் எடுத்தோம்னா 1 by zன்னு வரும். இங்கேருந்து ஒரு z ஸ்கொயரை வெளியில் எடுத்தோம்னா 1 by 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z by 3 ஃபேக்டோரியல் அப்படியே வரும். டிவைடட் பை நம்மக்கிட்ட ஆல்ரெடி இங்கே டினாமினேட்டரில் ஒரு z ஸ்கொயர் இருக்குது. இப்போது இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், கேன்சல் பண்ணிடுறோம். நம்ம மீதி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 1 by z ஸ்கொயர் ப்ளஸ் 1 by z ப்ளஸ் 1 by 2 ஃபேக்டோரியல் z by 3 ஃபேக்டோரியல் அண்ட் so on up to. இப்போ முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிரின்சிபல் பார்ட்னா டினாமினேட்டரில் என்ன இருக்கும், z இருக்கும். இங்கே டினாமினேட்டரில் z இருக்கா, அதே மாதிரி எத்தனை பிரின்சிபல் பார்ட் இருக்குது, 1 2, 2 பிரின்சிபல் பார்ட்டு தான், ஃபைனைட்டாக இருக்குது, கவுண்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இது கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு போல். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு போல் ஆஃப் ஆர்டர் 2. எத்தனை முறை இன்ஃபினிட்டி வருதோ அதான் வந்து போல் ஆஃப் ஆர்டர் 2. நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதை வச்சு நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிடலாம். அதோடைய லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது எத்தனை முறை இன்ஃபினிட்டி வருதோ அது வந்து போல் ஆஃப் ஆர்டர் 2. இப்போ வந்து 2 முறை இன்ஃபினிட்டி வந்திருக்கா, அப்போ 2. அதே மாதிரி பிரின்சிபல் பார்ட் கவுண்டிங்கை வச்சும் போல் ஆஃப் ஆர்டர் சொல்லலாம். The function f of z has 2z plus 3z minus 1 whole square divided by z minus 1 into z minus 3 has a singularity and order என்னன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஒரு சூப்பரான கணக்கு. இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் நம்ம அப்ளை பண்ணலாம். ஷார்ட்கட்டில் ரிசல்ட்டை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரிசல்ட்டையும் வச்சுக்கலாம். 2z plus 3 இருக்கா, மேலே வந்து z minus 1 whole square இருக்கா, டிவைடட் பை கீழே வந்து z minus 1 into z minus 3 இருக்குது. நான் என்ன செய்கிறேன், z minus 3 முன்னாடி எழுதிட்டு z minus 1 பின்னாடி எழுதுகிறேன். ஆல்ரெடி we know that form. இப்போ வந்து இது h of z, இது g of zன்னு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. கூடவே இது வந்து f of z ஹோல் பவர் m, சாரி f of zன்னு போடுறேன், z minus a ஹோல் பவர் m, z minus a ஹோல் பவர் n இருக்குன்னு வச்சுப்போம். இதான் இந்த ஃபார்மேட் நம்ம ரிசல்ட்டில் படித்தது. இந்த மாதிரி இருக்குது. இப்போது m ஈக்குவல் டு n அப்படின்னா ஒன்று, m கிரேட்டர் தென் n அப்படின்னா ஒன்று, n கிரேட்டர் தென் m அப்படின்னா ஒன்று. நம்ம ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டில் நேற்று வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த h of z தான் இது, g of z தான் இது, z minus a ஹோல் பவர் mனா இது, z minus a ஹோல் பவர் nனா இது. இது ரெண்டும் சேமாக இருக்கா, z minus a இது ரெண்டும் சேமாக இருக்கா. ஸோ இது m, இது n. இப்போ இந்த மூணில் எந்த கேட்டகரியில் வருது, m greater than n which is 2 greater than 1.
அதை மாதிரி இருந்ததுன்னா அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அது என்னது? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இங்கே ஆப்ஷனில் பார்த்தோன்னா ரிமூவபிள் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் ஆர்டரும் கொடுத்துருக்குறாங்க. சரி, என்ன ஆர்டர்னு பார்த்துருவோம். ரிமூவபிள் சிங்குலாரிட்டி ஜீரோ ஆஃப் ஆர்டர் தான் இதுக்கு நாம் பார்க்க முடியும். போல் ஆஃப் ஆர்டர் பார்க்க முடியாது. ஜீரோ ஆஃப் ஆர்டர். ஜீரோ ஆஃப் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? m மைனஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். m என்ன? 2 மைனஸ் n என்ன? 1. 2 மைனஸ் 1 1. அப்போ ஜீரோ ஆஃப் ஆர்டர் என்னது? 1. ஜீரோ ஆஃப் ஆர்டர் என்னது? 1. இது மூணுமே சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். ஸோ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி ஜீரோ ஆஃப் ஆர்டர் 1 அது மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ரிமூவபிள் சிங்குலாரிட்டி ஆர்டர் 1 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இப்போ m ஈக்குவல் டு என்ன இருந்தால் என்ன? டைரெக்டாக ரிமூவபிள் சிங்குலாரிட்டி எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட், அவ்வளோதான். இங்கே z-1 பவர் n z-1 பவர் 1 இருக்குன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ z ஈக்குவல் டு 1 அந்த பாயிண்டில் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, அவ்வளோதான். m கிரேட்டர் தென் n இருந்தால் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, n கிரேட்டர் தென் m இருந்தால் போல். n கிரேட்டர் தென் m இருந்தால் போல். அப்போ போல் ஆஃப் ஆர்டர் என்ன வரும்? n மைனஸ் mன்னு வரும். அதையும் இது பார்த்துடலாம். இப்போது த சேம் ஃபங்க்ஷனே எப்படி இருக்குது? 2z + 3 z - 3ன்னு எழுதிக்கிறோம். இந்த பக்கம் z - a ஹோல் பவர் 2 z - a ஹோல் பவர் 5 இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இது m, இது n. n கிரேட்டர் தென் mன்னு இருக்கா? அப்போ கன்ஃபார்மாக இது போல். ஆர்டர் என்ன? n வந்து 5, m வந்து 2. n - m ஈக்குவல் டு 3. அப்போ போல் ஆஃப் ஆர்டர் 3. இப்படி தான் நம்ம வந்து போடலாம் இந்த மெத்தட் வச்சு. For the function f of z equal to sin z divided by z cube, the point z equal to 0. sin z by z பார்த்தோம், removable singularity. sin z by z squared பார்த்தோம், pole. இது sin z by z cube பார்க்க போகிறோம். எல்லாமே போல் தான் வந்திருக்கு. அப்போ கன்ஃபார்மாக இதுவும் போல் தான். ஆர்டர் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்த மெத்தடை வச்சு பார்த்துக்கலாம். ஓ sin z by z cube இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? sin z into 1 by z cube எழுதுகிறோம். sin z into இந்த 1 என்ன பண்ணுறோம்? z - 0 ஹோல் பவர் 0ன்னு எழுதிக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த z cube என்ன செய்ய போகிறோம்? z - 0 ஹோல் க்யூப்னு எழுத போகிறோம். z - 0 ஹோல் க்யூப்னா என்ன? z cube தான். z - 0 ஹோல் பவர் 0னா என்ன? anything பவர் 0 1 தான். 1 into sin z னா sin z தான். ஸோ இது வேல்யூ மாறாமல் இப்படி நம்ம ரீரைட் பண்ணிடுறோம். இப்போது இது m, இது n. n கிரேட்டர் தானாக இருந்தால் போல் ஆஃப் ஆர்டர் என்ன செய்வோம்? n மைனஸ் m. 3 மைனஸ் 0 3 மைனஸ் 0 3. இப்போ போல் ஆஃப் ஆர்டர் 3. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். போல் ஆஃப் ஆர்டர் 3. Let h of z equal to z minus 1 the whole square divided by z squared minus 3z plus 2. Then h of z has அப்படின்னு கொடுத்துட்டு removable singularity, pole of order 3 at z equal to 1, none of these கொடுத்துருக்குறாங்க. given function நம்ம வந்து எடுத்துப்போம். h of z equal to z minus 1 the whole square divided by z squared minus 3z plus 2 z minus 1 the whole squared இதை எழுதிப்போம். இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2ன்னு வரும். இப்போது இது m, இது n. m வந்து 2, n வந்து 1. அப்போது m கிரேட்டர் தென் n-ஆக இருக்குது, 2 கிரேட்டர் தென் 1-ஆக இருக்குது. கன்ஃபார்மாக இது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. m கிரேட்டர் தென்னாக இருந்தால் 0 ஆஃப் ஆர்டர் m minus n 2 minus 1 1. 0 of order 1. ரிமூவபிள்னு சொல்லலாம், 0 of order 1ன்னு சொல்லலாம். ஆனால் ஆப்ஷனில் ரிமூவபிள் இருக்குது, 0 of order இல்லை. இந்த பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, which is nothing but z minus 1 the whole squared equal to 0 தானே. 0 பண்ணுவோம். அப்போ z equal to minus 1 இங்கே வந்தால் +1. ஸோ z equal to 1ன்ற பாயிண்டில் இது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்குறாங்க. ஆர்டர் கேட்டாலுமே நம்ம 0 of order 1 அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? எழுதிடலாம்.
இது இப்போ போல் அப்படின்னா என்ன செய்யும், என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே 1 இருக்கு இல்லையா, இது என்னவா மாறிடும், 3ஆக மாறிடும். 3ஆக மாறிடுச்சுன்னா இது n கிரேட்டர் தானாக இருக்கும். n கிரேட்டர் தானாக இருந்தால் அது போல். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய கணக்கு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 30-40 கணக்கு இருக்குது. அதெல்லாம் செலக்ட் பண்ணி எழுதணும், நம்ம எழுதி ஒரு நாள் போடணும். அது பார்க்கலாம். இப்போ let f of z equal to z power 4 minus 2 divided by z minus 2 the whole squared, z equal to 2 அப்படின்ற பாயிண்டில் கேட்டிருக்கிறாங்க. நம்ம இந்த பாயிண்ட்டை பற்றி பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் இங்கே பாயிண்ட்டுக்கு வேலை இல்லை, ஆர்டர் என்னென்னு தான் கேட்குறாங்க. அவங்களே போல் அப்படின்னும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எப்பயும் தெரிஞ்ச ட்ரிக்கே யூஸ் பண்ணலாம். z பவர் மைனஸ் 2 அப்படின்றது மேலே இருக்குது, கீழே z மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. நம்ம இது என்ன பண்ணுறோம், மேலே z மைனஸ் 2 ஹோல் பவர் 0ன்னு போட்டுக்கிறோம். ஏன்னா எனிதிங் பவர் 0 1 தான். 1 இதுனா இதுதான் வரும், வேல்யூ மாற போகிறதில்ல. ஸோ இப்போ இதை எம்ன்னு எடுத்துக்கிறோம், இதை என்னன்னு எடுத்துக்கிறோம். பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா n கிரேட்டர் தென் m. n கிரேட்டர் தென் m இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது போல் தான். அப்படின்னும்போது ஆர்டர் பார்க்குறதுக்கு m மைனஸ் n பண்ணுவோம். n 2 n மைனஸ் m பண்ணுவோம். n 2 மைனஸ் m 0. 2 மைனஸ் 0 2. அப்போது போல் ஆஃப் ஆர்டர் என்ன, 2. போல் ஆஃப் ஆர்டர் 2. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். இதே மாதிரி தேர்வில் கேட்ட வினாக்கள், கேட்க வாய்ப்புள்ள வினாக்களை தேர்ந்தெடுத்து எழுதி நம்ம இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி பார்க்கலாம். தேங்க்யூ.